பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 9வது பாசுரம் பார்க்கலாம். அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை பழைய தாம்பு கயிறை கொண்டு வந்து ஒருளோடு கட்ட முடிவு செஞ்சுட்டா. அவள் கட்டிய உதரத்தோட உதரம்னா வயிறு, உதரத்தோட அழகை பார்க்க வாங்குவோம் சொல்கிறது தான் இந்த பாசுரம். என்ன சொல்கிறாருன்னா, ஒலி எழுப்பக்கூடிய கடல் நிறம் கொண்ட கண்ணனை, ஏன்னா கடல் எப்போவுமே ஒலி எழுப்பிண்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த நிறம் கொண்ட கண்ணனை இனிமையான பாலை ஊட்டி ஏமாற்றி தூங்க வச்சுட்டாலும். ஏன்னா அப்போ தானே அவனை உதரத்தை கட்ட முடியும் தாம்பு கயிறால். அதனால அந்த குழந்தைய முதல்ல தூங்க வச்சுட்டாலும். குறும்புக்கார கண்ணனாச்சே, தூங்குவது போல் பாசாங்கு செய்தான். பெரியாழ்வாரை சொதி தூங்கிட்டான்னு நினச்சிட்டு தான் திட்டமிட்டபடி ரொம்ப பழைய பிஞ்சு போன கயிறுன்னு சொல்லலாம். ஏன்னா புது கயிறுனா குழந்தைக்கு உதரம் வலிக்கும். அதனால் பிஞ்சு போன கயிற்றால் கண்ணனோட வயத்தில் நல்லா 3 சுற்று சுற்றி அருகில் இந்த உரலில் கட்டிட்டா. இதுக்கப்புறம் குழந்தையும் நன்னா வயிறை பார்க்க வாங்கன்னு கூப்பிட போகிறா. அந்த கயிறை கட்டினதுனால வயத்தில் 3 கோடு தெரியறதே, அதையும் சேர்த்து பார்க்க வாங்கோ அப்படின்னு இந்த குழந்தையோட வயிற்றை காண ஒளி வீசக்கூடிய வளையல்கள் அணிந்த பெண்களை காண வாருங்கள் அப்படின்னு இந்த பாசத்தில் கூப்பிடுறார்.